தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையில் திருச்சியை தலையிடமாக கொண்ட மத்திய மண்டலத்தை இரண்டாக பிரித்து விழுப்புரத்தை தலைமையிடமாக கொண்டு ஒரு புதிய மண்டலம் உருவாக்கப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த மார்ச் 14ஆம் நாள் இந்த கூட்டத்தொடர் தொடங்குச்சு. நான் மட்டுமல்ல, பெரும்பாலான அமைச்சர்கள் பெருமக்களும் மாண்புமிகு உறுப்பினர்கள் பலரும் எல்லா நாளும் அவைக்கு வந்திருக்கிறாங்க. விவாதங்களில் பங்கெடுத்து பதிலளிச்சிருக்கிறோம், பேசியிருக்கிறோம். கேள்வி நேரம், கவன ஈர்ப்பு தீர்மானம், மானிய கோரிக்கை விவாதம், பதில் உரைன்னு மிக சிறப்பா தங்களுடைய கடமையை ஆற்றியிருக்காங்க. ஜனநாயக பண்போடு இந்த அவையை நடத்த துணை நின்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய இதயமார்ந்த நன்றி. இந்த ஜனநாயக பண்பு எல்லா நாளும் தொடரணும்னு மாண்புமிகு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் உள்ளிட்ட அனைவரையும் நான் கேட்டுக்கிறேன். நூற்றாண்டு பாரம்பரியம் கொண்ட தமிழ்நாடு சட்டமன்றத்தோட மாண்பை காப்பதுதான் நம்ம அனைவருடைய முதல் கடமை. அந்த கடமையில எந்த இடத்திலையும் தவறிவிடக்கூடாது என்பதில் நான் மிக கவனமாக இருக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் வாக்களிச்ச மக்களுக்கு உண்மையா இருக்கணும் என்பதில் மிக கவனமா இருக்கேன். அதனாலதான் கடந்த 4 ஆண்டுகள்ல தலைமுறைகளை கடந்தும் பயனளிக்கக்கூடிய ஏராளமான திட்டங்களை நிறைவேற்றியிருக்கோம். இந்த திட்டங்கள் எல்லாம் ஸ்டாலின் பேர் அல்ல, திராவிட மாடல் அரசின் பேரை சொல்லும். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், மகளிருக்கான விடியல் திட்டம், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம், இல்லம் தேடி கல்வி திட்டம், மக்களை தேடி மருத்துவம் திட்டம், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48, முதல்வர் மருந்தகம், கலைஞர் கனவு, கலைஞர் கனவு இல்லம், ஊட்டச்சத்தை உறுதி செய், தோழி விடுதி, அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் உள்ளிட்ட ஏராளமான திட்டங்களை நம்ம அரசு செயல்படுத்தின தெம்போடு உறுதியா சொல்றேன். கடந்த 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியை விட 1000 மடங்கு சிறப்பான சாதனைகளை அனைத்து துறையிலும் செஞ்சிருக்கிறோம். இந்த உறுதியோடவும் மக்கள் மேல உள்ள நம்பிக்கையோடும் சொல்றேன். அடமானம் வைக்க நினைப்பவர்களாலும் அபகரிக்க நினைப்பவர்களாலும் தமிழ்நாட்டை ஒருபோதும் சூறையாட முடியாது. எங்களை எல்லாம் ஆளாக்கிய பேரறிஞர் அண்ணா அன்றே சொன்னார், தமிழகம் உலகின் ஒரு பகுதியாக இருக்கலாம், ஆனால் அது யாருடைய வேட்டைக்காடாகவும் இருந்திட ஒரு நாளும் ஒப்புக்கொள்ள மாட்டோம். சுயாட்சி என்பது எங்கள் பிறப்புரிமை. இதனை தடுக்கவோ தகர்க்கவோ எவருக்கும் உரிமை இல்லை. இது எங்கள் போர் முழக்கம் என்று அண்ணா முழங்கினார். அவரது கனவை நிறைவேற்றும் வகையிலும் சட்டமன்றத்தை இறையாண்மை நிலைநாட்டும் வகையிலும் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை பெற்றோம். அடுத்தபடியா மாநில சுயாட்சி கனவை நிறைவேற்ற குழு அமைச்சிருக்கிறோம். நான் தொடங்கியுள்ள இந்த பயணம் நீண்டது. முதலமைச்சராக 5வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் இந்த வேளையில இந்த மன்றத்தில் நின்று உறுதியோடு சொல்றேன், என் பயணம் தொடரும். தமிழ்நாட்டுக்காக, தமிழர்களுக்காக, மாநில உரிமைகளுக்காக என் பயணம் தொடரும். இதுவரை பார்த்தது திராவிட மாடல் அரசின் பார்ட் 1 தான். இதுவரை பார்த்தது திராவிட மாடல் அரசின் பார்ட் 1 தான். 2026 வெர்ஷன் 2.2 லோடிங், அதில் இன்னும் சாதனைகளை படைப்போம். தமிழ்நாடு வரலாறு படைக்கும். வாழ்க தமிழ், வெல்க தமிழ்நாடு. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர்களால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய கோரிக்கை எண் 22 காவல் பற்றிய மானிய கோரிக்கை மீதான வெட்டு தீர்மானங்களையும், கோரிக்கை எண் 23 தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் குறித்த வெட்டு தீர்மானங்களையும் நான் படித்து பார்த்தேன். அவை விதிகளுக்கு உட்பட்டு இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உறுதியாக நிதி நிலைமைக்கு ஏற்ப படிப்படியாக அரசு அதை நிறைவேற்ற உறுதியளிக்கிறேன். எனவே மாண்புமிகு உறுப்பினர் அனைவரும் என்னுடைய விளக்கத்தை ஏற்று வெட்டு தீர்மானங்களை பெற்றுக்கொண்டு இந்த மானிய கோரிக்கை நிறைவேற்றி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இத்துறை சிறப்பாக செயல்பட எனக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய உள்துறை செயலாளர் திரு தீரஜ்குமார் IAS அவர்களுக்கும், தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குனர் திரு சங்கர்ஜிவால் IPS அவர்களுக்கும், சென்னை தீயணைப்புத்துறை இயக்குனர் திருமதி திரு சங்கர்ஜிவால் IPS அவர்களுக்கும், சென்னை பெருநகர காவல் ஆணையர் திரு அருண் IPS அவர்களுக்கும், தீயணைப்புத்துறை இயக்குனர் திருமதி சீமா அகர்வால் IPS அவர்களுக்கும்,
நுண்ணறிவு பிரிவு காவல்துறை தலைவர் உள்ளிட்ட காவல்துறை உயரதிகாரிகள் மற்றும் அனைத்து காவல்துறை சகோதரி சகோதரிகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் ஜி.கே. மணி செல்லப்பிறந்தகை அவர்கள் கோரிக்கை பக்கம் விடுபட்டு போயிருக்கிறது. எனவே அதனை முதல்வர் மூலமாக திரும்ப சொல்லி அவை குறிப்பில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று குறிப்பு அனுப்பியிருக்கிறார்கள். எனக்கு அதுவும் சேர்த்துக் கொள்ளப்படுகிறது என்பதையும் நான் பணிவோடு தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். விவாதம் முடிவுற்றது. இப்போது வாக்கெடுப்பு. காவல்துறை மற்றும் தீயணைப்பு மீட்புத் துறையில் மொத்தம் 102 அறிவிப்புகளை வெளியிட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திராவிட மாடல் 2.4 லோடிங் உறுப்பினர்களால் முன்மொழியப்பட்ட வெட்டு தீர்மானங்கள் வலியுறுத்தப்படுகின்றன என்று அறிய விரும்புகின்ற வெட்டு தீர்மானங்கள் அனைத்தும் பேரவையின் அனுமதியுடன் திரும்பப் பெறப்படுகின்றன. காவல், உள்துறை, மதுவிலக்கு மற்றும் 1020 மானிய கோரிக்கை 22 வருவாய் கணக்கில் ரூபாய் 12,903 கோடியே 83,90,000, மூலதன கணக்கில் ரூபாய் 408 கோடியே 18,53,000 மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் 23 கோடியே 50,01,000 ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பட வேண்டும் என மாண்புமிகு முதலமைச்சருடைய தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. அரசுக்கு கோரிய தொகைகள் வழங்கப்படுகின்றன. மானிய கோரிக்கை 23 தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள், உள்துறை, மதுவிலக்கு மற்றும் 1020 22/4/2025 நாளன்று மாண்புமிகு உறுப்பினர்களால் முன்மொழியப்பட்ட வெட்டு தீர்மானங்கள் வலியுறுத்தப்படின என்று அறிய விரும்புகின்ற வெட்டு தீர்மானங்கள் அனைத்தும் பேரவையின் அனுமதியுடன் திரும்பப் பெறப்படுகின்ற தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள், உள்துறை, மதுவிலக்கு மற்றும் 1020 மானிய கோரிக்கை 23 வருவாய் கணக்கில் ரூபாய் 522 கோடியே 9,59,000, மூலதன கணக்கில் ரூபாய் 72 கோடியே 33,58,000 மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் 1,000 ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பட வேண்டும் எனும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. எல்லாரும் உட்காருங்க. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. அரசுக்கு கோரிய தொகைகள் வழங்கப்படுகின்றன. உட்கார்றாங்க. முடிஞ்சு 2025-22 ஆண்டுக்கான மானிய கோரிக்கைகள் மீது விவாதமும் வாக்கெடுப்பும். மானிய கோரிக்கை 38 பொதுத்துறை மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர்கள். என்ன உட்காருங்க. அது தீர்மானம் நிறைவேற்றி உட்காருங்க. சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கைகள் நிறைவேற்றம் தொடர்பான அந்த காட்சிகளை பார்த்தோம்.